செகண்ட் வெர்ஷனுக்கு வந்தேன். ஸோ இந்த செகண்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் யூனிட், ரிசீவர் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு 2 யூனிட் இருக்கும். இது வந்து டேங்க்கில் 3rd ஃப்ளோருக்கு மேலே, டேங்க்குக்கு மேலே இது வந்து இருக்கும். சரிங்களா, இது வந்து டிரான்ஸ்மிட்டர் யூனிட். ஓகேங்களா, இதில் வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும், ஒரு சென்சார் இருக்கும். இந்த சென்சார்லேருந்து ஒயர்லெஸ்ஸாகவே பல்ஸ் சிக்னல் வந்து டேங்க்குள்ளே போகும். ரெஃப்ளெக்ட் ஆன எக்கோ சிக்னல் வந்து சென்சாருக்கு போகும். ஸோ தட் இந்த சென்சார் வந்து டேங்க்கில் எவ்வளோ வாட்டர் லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணி இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு கொடுக்கும். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர், அதாவது மோட்டர் சுவிட்ச் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. சரிங்களா, அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த ரிசீவர் யூனிட் வந்து இருக்கும். ஸோ இந்த சென்சார் வந்து ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த க்ரீன் லைட் வந்து நம்மளுக்கு எரிய போகுது. அதே மாதிரி ஃபுல்லாக இருக்கும் போது பஸர் லைட் வந்து நம்மளுக்கு எரியும். ஓகேங்களா, இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. ஆன் ஆஃப் சுவிட்சை நம்ம ஆன் பண்ணுறது மூலிமா ஒரே நேரத்தில் டிரான்ஸ்மிட்டரும் ஆன் ஆகும், ஆஃபும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டரும் ஆஃப் ஆகும், ரிசீவரும் ஆஃப் ஆகும். ஸோ சென்ட்ரலைஸ்டு சுவிட்சு. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் தான். 3rd ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு டேட்டா வந்து ஒயர்லெஸ்ஸாகவே டிரான்ஸ்மிட் ரிசீவ் ஆகும். ஸோ இதுதான் செகண்ட் வெர்ஷன். ஆனால் இதில் ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ட்ராபேக்கும் இல்லை. நான் ஃபீச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் 3rd வெர்ஷன் இதிலேருந்து போனேன். சரிங்களா, எனக்கு இதுவே வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இதிலேருந்து நான் 3rd வெர்ஷன் எப்படி போனேன் அப்படின்னா, இருக்கு பாருங்கள் 3rd வெர்ஷன். ஸோ இதில் என்ன அப்படின்னா 2 ஃபீச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் கொண்டுட்டு வந்திருப்பேன். என்ன அப்படின்னா எல்சிடி டிஸ்பிளே, அதாவது 80% இருக்குது, 70% இருக்குது, இல்லை 10% தான் வாட்டர் லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்மிட்டர் வந்து ரிசீவருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது இல்லையா. ஸோ அந்த டிரான்ஸ்மிட் பண்ணுற டேட்டாவை எல்சிடியில் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். அதே நேரத்தில் எனக்கு மொபைல் ஃபோனில் டெலகிராம் மூலியமாக எனக்கு வந்து ஷோ ஆகும். சரிங்களா, ஸோ எல்சிடிலையும் எனக்கு ரிசீவர் யூனிட்டில் இருக்கிற டிஸ்பிளே யூனிட்லேயும் எனக்கு எவ்வளோ வாட்டர் லெவல் இருக்குது அப்படின்றத நான் வந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் டெலகிராம் மூலியமாகவும் எனக்கு வந்து ரிசீவ் ஆகும் இவ்வளோ வாட்டர் லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 2 ஃபீச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் தான். ரிசீவர் யூனிட்டில் டிஸ்பிளே வந்து இருக்கும், ப்ளஸ் அந்த டிஸ்பிளே ஆகிற மெசேஜ் டெலகிராம்லேயும் நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகும். சரிங்களா, ஸோ இதிலேருந்து 4th வெர்ஷன் ஒன்று இருக்குது, அதுதான் கரண்ட் வெர்ஷனு. ஸோ அதில் என்னென்ன ஃபீச்சர்லாம் நான் புதுசாக இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன், எந்த இடத்துல நான் ஸ்ட்ரகிள் ஆகியிருந்தேன் அப்படின்றதும் நான்